ஒரு ராஜாவிடம் ஒரு முரட்டுத்தனமான குதிரை ஒன்றிருந்தது. யாராலும் அதை அடக்க முடியவில்லை. அடக்க முயற்சித்தவர்கள் பெரும்பாலும் மரித்து போனார்கள். அந்த ராஜாவின் மகன் நான் அதை அடக்குகிறேன் என்று முன் வந்தான். எல்லோரும் எவ்வளவோ தடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. சூரியனுக்கு நேராய் குதிரையை திருப்பி நிறுத்தினான். குதிரையை தடவி கொடுத்தான். மின்னல் வேகத்தில் குதிரையின் மேல் ஏறிவிட்டான். சூரிய திசையிலேயே குதிரையை ஓட்டி சென்று மாலையில் சூரியன் மறையும் வேளையில் குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினான். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அவன் சொன்னான், மற்றவர்கள் ஓட்டி பார்த்து தோல்வி அடைந்ததிலிருந்து குதிரை எதற்கோ பயப்படுகிறது என்பதை அறிந்தேன். கடைசியில் அது தன் நிழலுக்கு தான் அவ்வளவு பயப்பட்டு சவாரி செய்பவர்களை மிதித்து கொல்லுகிறது என்று கண்டுபிடித்தேன். ஆகவே அதன் நிழல் அதற்கு தெரியாதவாறு சூரிய திசையிலேயே ஓட்டி சென்றேன் என்றான். அவன்தான் மகா அலெக்சாண்டர். நிழலுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவர்கள் அதிகம். அதிலும் சந்தேகம், கவலை, பயம் ஆகிய நிழல்கள் விசுவாசிகளை வாட்டுகிறது. அற்ப வியாதிகளில் மரணத்தின் நிழலை காண்கிறார். சிறு கசப்புகளில் குடும்ப பிரிவினை நிழலை கண்டு கலங்குகிறார்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்றார் யோபு. பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், நீதியின் சூரியன் அண்டைக்கு திரும்புங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.